ஸோ நம்மளோட 50வது பயணத்தை இப்போ தொடர்றாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட 50வது முறை சதுரகிரி பயணம் வந்து இப்போ தொடர்றாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாக்கி இந்த தடவை நம்ம கூட வரல, ஊர் சுற்ற போயிட்டான். நம்மளோட பயணத்தை கரெக்டாக 9:59க்கு ரீச் ஆகிருக்கோம். எப்போயுமே இங்கே வந்து 10 மணிக்குள்ளே வந்து உள்ளே வந்து அதான் அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பௌர்ணமி மறுநாள் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட்டமும் இருக்குங்க. ஸோ 10 மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். பட் ஆனால் நீரோடைகளில் தண்ணி வந்து வரது கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. ஸோ போன தடவைக்கு வந்த இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா நீரோடைகளில் தண்ணி ரொம்ப கம்மியாக இல்லை, சுத்தமாகவே போகல. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆசீர்வாத விநாயகருங்க. ஸோ ஆசீர்வாத விநாயகரை தொடர்ந்து தங்க காளியம்மன் கோவில் தரிசனம் முடிச்சாச்சு. ஆனால் நம்ம வந்து பார்த்தப்ப இருந்த அந்த நீரோடைகள் எதுவுமே காணோம். குளிராட்டி நீரோடை, சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது. நமக்கு பிரச்சனை இல்லை, வனவிலங்குகள் தான் ரொம்ப பாவம். ஸோ மேகமூட்டமாக இருக்கிறதுனால பொழுதும் வந்து சீக்கிரம் ஏறிடலான்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நீரோடைகளில் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ கூட்டம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா நேற்று பௌர்ணமி, அதனால் இன்றைய பொழுதில் வந்து நமக்கு கூட்டம் பரவாயில்லாமல் இருக்குங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வனப்பேச்சி. ஸோ வனக்கருப்பு வனப்பேச்சி தரிசனம்.